கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிழ்வும் புரிவதாக. என் அன்பின் சொந்தங்களே, நம்மை இம்மட்டும் நடத்தின தேவனுடைய நாமத்தினாலே உங்களுக்கு அனைவருக்கும் என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். இந்த வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற சுவிசேஷம் என்னும் நற்செய்தி. இந்த நற்செய்தி நமக்கு தேவன் எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அதற்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்பதற்காக அந்த சுவிசேஷம் என்றால் நமக்கு வெளிப்படுத்தின அந்த காரியத்தை கண்டு அதற்குள்ளாக நாம் வழிநடப்பதற்காக நம்மை அழைத்த தேவன் இது நம்மத்தில் ஒரு கண்டிப்பான ஒரு சுவிசேஷம் வெளிப்படுத்துகிறார். அது நற்செய்தி. இந்த சுவிசேஷத்துக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து விட்டாலே அதுக்கு நமக்கு நற்செய்தி. அந்த நற்செய்தியை இது பிலிப்பியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனம், முதல் அதிகாரம் 3வது வசனம். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டுள்ள ஆனபடியால். ஆமீன், ஆமீன். இந்த தேவனுடைய சத்தியத்தை, இந்த கட்டளை கற்பனையை, இந்த நீதி நியாயங்களை, அவருடைய இரக்கம் கிருபைகளை, நம்மை அழைத்தும் நோக்கத்தை சுவிசேஷமாக நமக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் என்று அந்த சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, மனம் திரும்பி சர்வபுலமுள்ள தேவனாகிய ஆண்டவருக்கு முன்பாக நாம் முழங்கால்களை முடங்கி அவரை ஆராதித்து துதித்து தொழுது கொண்டு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்த நாள் முதல் இதுவரைக்கும் நாம் அதற்கு உடன்பட்டுள்ளதானபடியால், இதற்கு அந்த சுவிசேஷத்திற்கு உடன்பட்டுள்ள ஆனபடியால் இந்த நொடியும் வரையிலும் அதற்கு உடன்பட்டுள்ள ஆனபடியால். என் அன்பு சொந்தங்களே, தேவன் நம்பியது கொண்ட மகாபிரிதான கிருபையை, இரக்கத்தை, அன்பை பாருங்கள். நாம் வழிவிலைக்கு விடக்கூடாது என்பதற்காக இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் நாம் அதற்கு உடன்பட்டுள்ள ஆனபடியால். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. 4வது வசனம். நாம் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடைய விண்ணப்பம் பண்ணி. பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதக்கூடிய இந்த நிருபத்திலே, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காக எப்போதும் சந்தோஷத்துடைய விண்ணப்பம் பண்ணி. ஏன் அவர் சந்தோஷமாக விண்ணப்பம் பண்ணுகிறார்? நாம் இந்த சுவிசேஷத்துக்கு உடன்பட்டுள்ள ஆனபடியால், நாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம் பாத்திரங்கள் ஆனபடியினால், தேவனுடைய இரக்கம் கிருபை நமக்கு வெளிப்பட்டபடியினால், நாம் அதற்கு தம்மை முழுமையாக நாம் ஒப்பு கொடுத்தபடியினால், அதனால தான் அவர் சந்தோஷத்தோடையே நமக்கு விண்ணப்பம் பண்ணுகிறார். சாதாரணமாக அவர் சந்தோஷப்படலை. இந்த சுவிசேஷம் என்று நம் வாசற்படியிலே வந்து கதவை தட்டினதோ, என் மகனே மகளே என்னென்றே வாருங்கள் என்று நம்மை அழைத்ததோ, அந்த நாள் முதல் அதற்கு நாம் உடன்பட்டோள்
என்று அப்போஸ்தலராகிய பவுல் தெரிந்தபடியினால் நாம் அதற்குள்ளாக நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து நடப்போம் என்று அவர் நம்மேல் கொண்ட விசுவாசத்தினால் நான் உங்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷத்துடைய விண்ணப்பம் பண்ணுகிறார். இவ்வளோ ஒரு பெரிய நம்மேல் அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கை. இந்த சுவிசேஷம் என்று நம் வாசற்படியிலே வந்து மகனே மகளை என்று கதவை தட்டினதோ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களையே நீங்கள் உங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு, உங்கள் அற்புக்கிரம செயல்களை விட்டு, உங்கள் கையின் கிரியைகளை விட்டு நீங்கள் மனம் திரும்பி என்னை வாருங்கள் என்று அந்த சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ, நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படி நடக்க நீங்கள் பாத்திரவங்கள் ஆனபடியால், நீங்கள் அதை ஒப்பு கொடுப்பதற்கு உத்தரவாதி ஆனபடியினால், நீங்கள் அதற்கு உடன்பட்டோடு ஆனபடியால், அதுக்கு நீங்கள் உடன்பட்டோர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து நடப்பதற்கு உடன்பட்டுள்ள ஆனப்படியால் எவ்வளவு அழகான நம்மளை அதுக்குள்ளே கொண்டு அந்த சுயசேஷத்துக்குள்ளே கொண்டு போகிறாரு பாருங்க. நம்ம நளினமும் ஆட்டு கடிந்து பேசாமல் இனிமே ஆட்டு நீங்கள் அதற்கு உடன்பட்டுள்ள ஆனபடியால் நீங்கள் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் தகுதியானவர்கள் ஆனபடியினால் தேவனுடைய இரக்கம் கிருபை உங்களுக்கு கிடைக்கப்பெற்றபடியினால் நீங்கள் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் இதெல்லாம் எப்படி ஆனால் நீங்கள் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டபடியினால் எவ்வளோ அருமையான நம்மில அவரை நமக்கு சாட்சி கொடுத்து நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காக எப்போதும் சந்தோஷத்துடைய விண்ணப்பம் பண்ணி உங்களின் நற்கிரியை தொடங்கினவர். ஆமென் ஆமென். இந்த சுவிசேஷத்துக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்பதற்கு நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறது அந்த பரிசுத்த ஆவியானவர். அதை நிறைவேற்றுவதற்கு அதற்கு நம்மை முழங்கால்களை முடங்கி கட்டளை கற்பனைக்கு பயந்து நடுங்குவதற்கு உங்கள் அதுவே நற்கிரியை, அந்த நற்கிரியை தொடங்கினவர். அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். இயேசு கிறிஸ்துவின் நாள் இந்த நற்கிரியை நம்மில் தொடங்கினவர். அதை விட்டு விலகிச் செல்லாமல், அந்த அவருடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்லாமல், நீங்கள் என்னதும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் அதான் அவருடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்லாமல் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களிடத்தில் வருவேன், நான் உன்னை விட்டு உலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை என் உள்ளங்கையிலே ஏந்தி கொள்வேன். அது எப்படின்னா இந்த கட்டளை கற்பனைக்கு அவருடைய சுவிசேஷத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்தால் அவர் நமக்கு அவரை ஒப்பு கொடுத்து விடுவார். நம்மை அவருக்கு நாம் ஒப்பு கொடுத்தால் அவர் அவரை நமக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். அதான் யோவானத்தில் என் நல்ல ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்னு எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். அப்போ தான் சொல்கிறாரு, உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. இயேசு கிறிஸ்துவின் நாள் அது எந்த நாள்? நியாயத்தீர்ப்பு நாள். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம். நியாயத்தீர்ப்பு நாளில் அவர் நம்முடைய வரும். அந்த நாள் பரியந்தம் நம்மளை நற்கிரியை நம்மில் தொடங்கினவர் அதை முடிவுரையும் நடத்துவார் என்று நம்பி, நமக்கு மேலே அவர் கொடுக்குற சாட்சியை பாருங்கள், நம்பி
நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனையே ஸ்தோத்திரிக்கிறேன். நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் நீங்கள் இந்த சுவிசேஷத்திற்கு உடம்பட்டுள்ள ஆனப்படியால் நீங்கள் உங்களில் என் நற்கிரியை தொடங்கினவர் அதை உங்களோடு இருந்து முடிவு இன்னும் நடத்துவார் என்று நான் உங்களை விசுவாசிக்கிறேன். அப்படினால் உங்களுக்காக நான் விண்ணப்பம் சந்தோஷத்தோடு செய்கிறபடினால் நீங்கள் அதற்கு பங்காளிகளானவர்கள் உடன்பட்டுள்ளல். அதனால் நான் உங்கள் மத்தியை கொண்டு வந்த சுவிசேஷத்தை நீ ஏற்றுக்கொள்வீர்கள், அதற்கு நீங்கள் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுப்பீர்கள் என்று நான் விசுவாசித்தபடியினால் சந்தோஷத்தோடு எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன். இந்த அப்போஸ்தலராகிய பவுல் அவர்களுடைய இந்த ஸ்தோத்திரம் சந்தோஷத்தோடு கூடிய வேண்டுதல் விண்ணப்பம் நாமும் அதை பற்றுக்கொள்வதற்கு நமக்கு அவர் கொடுத்த சுவிசேஷம் அந்த நற்கிரியை நமக்குள்ளாக நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் முடிவறிந்தும் நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்மை அவர் நடத்த தலைகளை தாழ்த்துவோம், முழக்கால்களை முடங்குவோம். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால் வரும் அவர் கிறிஸ்துவின் வருகையின் நாட்களிலே பரிசுத்தவான்கள் பந்திலே பங்கு பெற நாம் தலைகளை தாழ்த்துவோம், முழக்கால்களை முடங்குவோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி இந்த தேர்தல் ராஜ்யத்திற்கு நேராக நீதியின் பாதையிலே வழிநடத்துவார். ஆமேன், ஆமேன்.